வணக்கம் எல்லாருக்கும். இது ராயல் கரீபியன் ஆந்தம் ஆஃப் சீஸ் எபிசோட் 6 பார்ட் 3 ஒக்கிரி ஃபால்ஸ்ல இருந்து. போன பதிவுல நம்ம பார்த்த ரோட்டோருவா ஏரியில இருந்து வர நீர் கயத்துண்ணா ஆறு வழியா இந்த ஒக்கிரி அருவியை வந்து சேருது. இந்த ஒக்கிரி அருவியில மேல இருக்கிற அருவிய ஒக்கிரி அருவினும் இதுக்கு கீழே இருக்கிறத டுவோட்டா அருவி அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த ஒக்கிரி அருவியில இருந்து காட்டு வழி பாதை வழியா கீழே நடந்து போனா வர அருவி தான் டுவோட்டா அருவி. 1600ல இருந்து 1700களுக்குள்ள இந்த இடத்துல வாழ்ந்ததா சொல்லப்படுற இனக்குழு தலைவரான டுவோட்டோமுட்டு அப்படின்றவரோட பேரை தான் இந்த அருவி தாங்கி நிக்குது. இந்த டுவோட்டா அருவிக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன குகையும் இருக்கு. இன்னைக்கு இந்த குகைக்கு படிகள் வந்து உருவாக்கி இருக்காங்க. ஆனா ஆரம்ப காலத்துல இங்க ஏற்பட்ட இனக்குழு தகராறுகள்ல பெண்களும் குழந்தைகளும் எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒக்கிரி அருவி கிட்ட இருந்து மரத்தோட வேர்களை பிடிச்சு அங்க இருந்து இந்த குகையில வந்து ஒளிஞ்சுக்கிட்டதா சொல்றாங்க. ஒரு காலத்துல பாதுகாப்பு குகையா இருந்த இந்த இடம் பிற்காலங்கள்ல படிகள் அமைக்கப்பட்டு சுற்றுலா தலமா மாறி இருக்கு. ஆங்கிலேயர்கள் காலத்துல இந்த மலையை குடைஞ்சுதான் இந்த குகைகளுக்கான படிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த குகைக்கு வெளியே நின்னு படம் பிடிக்கிறதுக்காக பல பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்காகவே ஒரு போட்டோகிராஃபர் அந்த குகைக்கு பக்கத்திலேயே இருப்பாராம் எப்பவும். கயத்தான ஆற்று நீர் இந்த அருவிகளை கடக்கும்போது அதிவேகத்துல கடக்குது. அதை பயன்படுத்தி இந்த இடத்துல மின்சாரம் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல புழக்கத்துல இருந்த ஒரு டர்பைனை அருவிகளுக்கு போற வழியில மக்களோட பார்வைக்காக வச்சிருந்தாங்க. இந்த அருவிகளோட நீரோட்டம் அதிவேகத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல குளிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இங்க ரிவர் ராஃப்டிங் கயாக்கிங் பண்ண வரவங்களும் அனுபவசாலிகளா இருக்கணும் அப்படின்றாங்க. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு காட்டுல நடந்து போனோம் அப்படின்னா எங்க இருந்து பாம்பு வரும் அப்படின்னு தெரியாது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இங்க பாம்புகள் கிடையாது. அதனால இங்க இருக்க இந்த காடுகள்ல தைரியமா நடந்து போலாம். இந்த இடத்தை சேர்ந்த மக்கள் இந்த அருவிகள் முடியிற இடத்துல மீன் பிடிக்கிறதுக்காக போறாங்க.
உலகத்துல ரிவர் ராஃப்டிங்க்கு பேர் போன பல இடங்கள்ல இந்த டுவட்டா அருவிக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குன்னே சொல்லலாம். ரிவர் ராஃப்டிங்கும் கயாக்கிங்கும் இந்த இடத்துல ரொம்பவே பிரசித்தி பெற்ற விஷயமா அறியப்படுது. இந்த டுவட்டா அருவி கிட்டத்தட்ட 21 அடி உயரம் இருக்கு. இந்த இடத்துல ஆற்று நீரோட வேகம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த சூழ்நிலைகள் ரிவர் ராஃப்டிங்க்கும் கயாக்கிங்க்கும் ரொம்பவே கை கொடுக்குது. பொதுவா ஒரு மலையேற்ற பாதையில ஏறும்போது அதோட கடினத்தன்மைய கிரேட் 1 அப்படின்றதுல தொடங்கி 5 வரைக்கும் வரையறுத்து வச்சிருக்காங்க. இதுல 5ன்றது கடின அளவோட உச்சத்தை குறிக்குது. இந்த டுவட்டா அருவியை கடக்கிறது கடினத்தோட உச்சமான கிரேட் 5 லெவல குறிக்குது. அதனால இந்த இடத்துல ராஃப்டிங் கயாக்கிங் பண்றவங்க அனுபவசாலிகளா இருக்கணும்ன்றது அவசியமானதா இருக்கு. Thank you so much. கீழே இருக்க குகைக்கு போறதுக்காக மலையை குடைஞ்சு உருவாக்கப்பட்ட பாதை இதுதாங்க. இந்த குகைக்குள்ள போகணும்னா குனிஞ்சிட்டு தான் போற மாதிரி இருக்கு.
குகையோட தொடக்கத்திலேயே உள்ள டார்ச் எடுத்துட்டு போங்கன்னு போட்டிருந்தாங்க. நாங்க போகும்போது சாயந்தரம் ஆனதுனால உள்ளேயே நல்ல இருட்டு கட்டிருச்சு. இந்த குகைகளுக்குள்ள மழை காலங்கள்ல க்ளோ வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான மின்மினி புழுக்கள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க சாயந்தரமா அந்த இடத்துக்கு போனோம். ஆனா நாங்க போனப்ப எங்க கண்களுக்கு எதுவும் தென்படல. இந்த டுவோட்டா அருவிக்கு பின்னாடி இருக்க குகையில தான் இந்த இடத்துல வசிச்ச இனக்குழு தலைவரான டுவோட்டோ முட்டு அப்படின்றவரை அடக்கம் பண்ணிருக்காங்க. அவரோட சமாதி அங்கதான் இருக்கு. இனக்குழு தலைவர் டுவோட்டோ முட்டுவோட செல்லப்பிராணியா சொல்லப்படுற நீர்காவலன் இந்த குகைகளுக்குள்ள இருந்து இங்க வர மக்களை காப்பாத்துறதா சொல்றாங்க பூர்வ குடிமக்கள். Other side. Yeah. But the ceiling is very low. Duck walk. Di parli bagaimana? Itu wah, sama foto. The cave would other end. Oh, other end is there? Okay. Other end of the cave is there. அவ்வளோதான். ஆனால் சீலிங் வந்து குட்டியாக இருக்குது. அவ்வளோ ஏறி இல்லையா மெதுவாக ஏற சொல்லிட்டு போவோம். மெதுவாக ஏறு. நான் அப்படியே அவங்கள்ட்ட சொல்லிட்டு வரேன். நானும் வரேன். அது தம்பி காலையாக எனக்கு ரொம்ப பெரிய செம ஃபோர்ஸ் பாரு. நான் வந்துட்டேன். அவங்க முன்னாடி ஏற விட்டுருவோம். நான் மெதுவாக ஏறேன். சொல்லிக்கிறேன். எனக்கு ஆள் வலிக்குதுண்ணா. வேகமாக இருக்கு இதெல்லாம். அடுத்த தொகுப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்புல இருங்கள். நன்றி.